என்பதை விளக்குகின்ற வகையில் கும்மி பாடல்கள், ஆடல் பாடல்கள், இசையரங்கு நிகழ்ச்சி, பட்டிமன்றம், கருத்தரங்கம் என்று பல்வேறு கோணங்களில் முருகப்பெருமானுடைய புகழை பரப்புகின்ற ஒரு நிகழ்வாக இந்த அனைத்துலக முருகன் பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கின்றது. அந்த மாநாட்டிலே பங்கேற்கின்ற 2 நாட்களிலும் வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் ஒரு 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என்று கணக்கிட்டிருக்கின்றோம். இலவசமாக கட்டணம் இல்லாமல் தரமான உணவும் வழங்குவதற்குண்டான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதுவரையில் தமிழகத்திலே நடைபெற்ற ஆன்மீகம் சார்ந்த மாநாட்டில் இந்த மாநாடு தான் மிக பெரிய அளவு மாநாடாக இருக்கும். அந்த வரலாற்றையும் படைக்கப் போகின்றவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர் வலதாக செல்லென்றால் வலதாக செல்வோம், தலைவர் இடதாக செல்லென்றால் இடதாக செல்வோம், முன்னோக்கி செல்லென்றால் முன்னோக்கி செல்வோம், பின்னோக்கி செல்லென்றால் பின்னோக்கி செல்வோம். நான் அடிப்படை தொண்டர்களில் தொண்டர். நான் இந்த பெரிய விஷயங்கள் எல்லாம் மாண்புமிகு தமிழக முதல்வர் எடுக்கின்ற முடிவை பொறுத்தது. அற்புதமான ஒரு மாநாடு நடைபெற இருக்கின்றது. அது குறித்த செய்தி பின்னுக்கு தள்ளப்பட்டு இது போன்ற செய்திகள் தான் முன்னுக்கு வரும். இருந்தாலும் நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள். மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சியை பொறுத்தளவில் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். தவறு யார் செய்திருந்தாலும், எப்பேற்பட்ட உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க இந்த அரசு தயங்காது. அந்த வகையில் பறிபோனது ஒரு மனித உயிர் என்பதற்கேற்ப நிச்சயமாக இதில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் இன்னார் இனியவர் என்று பார்க்காமல் கடுமையான நடவடிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வருகின்றார். இதை அனைத்து ஊடகங்களும், பல்வேறு துறை சார்ந்த அரசியல் பிரமுகர்களும் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் மேற்கொண்டிருக்கின்ற சட்டத்தின் ஆட்சியை வெகுவாக பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிரச்சனையிலும் நிச்சயம் சட்டம் நிலைநாட்டப்படும்.